ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஓடும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். வழக்கம் போல் நம்ம வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் அள்ளி குமிச்சிட்டாங்க மக்கள். அதில் நிறையா கொஷினும் சிந்திக்கிற மாதிரியான பல கேள்விகள் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த ரேன்சம் வைரஸை பற்றி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறையா கொஷின்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ அது சம்மந்தமான அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளையை நம்ம பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்ததுங்கிறது கோவிந்தன் நாகராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம், என்னுடைய பெயர் கோவர்தன் நாகராஜ். உங்கள் பதிவும் மற்றும் குரலும் அருமையாக உள்ளது ஐயா. வழக்கமாக நான் உங்கள் வீடியோக்களை பார்ப்பேன், அது அற்புதமாக உள்ளது. உங்கள் உரையில் தமிழ் இலக்கியம் மற்றும் கவிகள் மிகவும் அருமையாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. அடுத்தது உங்களுடைய பர்த் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருந்தது 1991 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 11:23 PM, அதாவது ஈவினிங் டைமில் பிறந்தது மதுரையில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதுக்கு உபரியாக ஒரு தகவலும் கொடுத்துருந்தீங்க. ஆடி 24 ஆடி அமாவாசையில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அமாவாசையில் பிறந்தால் திருடனா படைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறது தானே அமாவாசைன்னு சொல்லுவாங்க. நேர எதிராக இருக்கிறது சூரியன்லேருந்து 7வது வீட்டில் சந்திரனுன்னா அன்றைக்கி பௌர்ணமி, சூரியனோட சந்திரன் சேர்ந்து நின்னா அன்றைக்கி அமாவாசை. ஆக்சுவலாக அமாவாசையில் பிறந்தால் திருடனா பிழைப்பாம்பாங்க. அதுலேயும் நீங்கள் ஆடி அமாவாசையில் வேறு பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் வேண்டாம். ஏன்னா ஜோதிடம் அப்படி பார்க்கல. ஜோதிடம் எப்படி பார்க்குதுன்னா, சூரியனும் சந்திரனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தால் அது யோகம்ட்டான். கதிரோடு மதியும் கூடி கலந்தொரு ராசி நிற்க துதிபெரு உலகில் வந்தோன் சூட்சும கருவியாலும் மதிவித பாஷாணங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்பனின்னோன் மேன்மையாய் அறிவுள்ளானே அப்படின்னா நல்ல புத்திசாலியாக வருவான்னு சொல்லியா அப்படின்றான். எது? சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தான். கதிரோடு மதியும் கூடி, கதிர்னா சூரியன், மதினா சந்திரன். கதிரோடு மதியும் கூடி கலந்தொரு ராசி நிற்க துதிபெரு உலகில் வந்தோன் சூட்சும கருவியாலும் மதிவித பாஷாணங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்பனின்னோன் மேன்மையாய் அறிவுள்ளானேனா. அப்போ புத்திசாலியாக பிழைப்பார்னு சொல்லுங்கிறான். ஆடி அமாவாசையை பொறுத்து ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. பி ரிலாக்ஸ். ஆயில்ய நட்சத்திரம், மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் கொடுத்துருந்தது BCA பட்டம் பெற்றேன் மற்றும் BL 2017 வருடத்தில் 14-17 வருடத்தில் படித்தேன். இடைப்பட்ட நாட்களுக்கு முன்பு கூட வங்கி தேர்வுகள் பல தனியார் வங்கிகள் எழுதினேன், தோல்விதான். இப்போ கொஷின் கொடுத்துருக்கீங்க. ஐயா தற்போது இருக்கும் சூழ்நிலையில் வேலைக்கு வாய்ப்புள்ளதா அல்லது வெளிநாட்டில் வேலைக்கு வாய்ப்புள்ளதா? ரொம்ப முக்கியமான கொஷினாக தான். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க. அப்போ முதல்ல வேலைக்கு போகிறதுக்கு என்ன வழி சொல்லுது என் ஜாதகம், அதுக்கு வழியை சொல்லு அப்படின்றீங்க இல்லையா. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசையில் சூரிய புத்தி நடந்துட்டுருக்கு. சுக்கிரன் லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில் உட்காந்துருக்கார். அது இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்கிற புத்தி சூரியனுடைய புத்தி 2018 மே மாதம் வரைக்கும் நடக்குது. இந்த சூரிய புத்தியில் நீங்கள் போய் வேலையில் உட்கார்றதுங்கிறது 2வது ஆப்ஷன் தான். சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி வரையில் சந்திரனும் ஆயில்ய நட்சத்திரங்களில் தான் உட்காந்துருக்கார். ஆனால் சூரியன் ஆயில்யத்தில் உட்கார்றத விட சந்திரன் ஆயில்யத்தில் உட்கார்றது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். காரணம் 4ஆம் இடத்ததிபதி வாகன ஸ்தானாதிபதி வாகன ஸ்தானத்திலேயே ஆட்சியாகி அவருடைய புத்தி நடக்க போகுது. வாகனநாத 4 வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்னா வண்டி வாகன வசதிகளோட நல்ல தொழில் வாய்ப்புகளோட பிரமாதமாக பிழைப்பீங்கிற மாதிரியான அமைப்பு தாய்லாண்ட்லேயோ அமையுமே தவிர நீங்கள் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இதில் சொல்லுது. ஐயா நேரம் இருந்தால் அப்படியே எனக்கு திருமண நேரம் விட்டதா, திருமண வாழ்க்கை பற்றியும் மணப்பெண்ணை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. முதல்ல வேலையில் உட்காரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அப்போ கல்யாணத்துக்கான கால நேரம் வந்துருச்சா அப்படின்னாக்க கல்யாணத்துக்கான டைம் இப்போதைக்கு இல்லை. 2வது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. மூல நட்சத்திரத்தில் எப்படி மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மூல நட்சத்திரத்தில் பையனோ பொண்ணோ பிறந்தால் மாமனார் இல்லாத இடமா பார்த்து பொண்ணு எடுங்கப்பா, அல்லது பொண்ணை கொடுங்கப்பா, இல்லாட்டினாக்கு மாமனாரை கிளப்பி விட்ருவாங்க அவங்க போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாமனார் இல்லாத இடம் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்கும். ஒரு வீடு இல்லைனாலும் இன்னொரு வீட்டில் மாமனார் இல்லாமல் இருக்கிறதுக்கு. மாமியார் இல்லாத இடம் வேணும்ன்றான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. மாமியார் இல்லாத இடம் வேணும்னா ஒவ்வொருத்தையும் ரெவெண்டு மாமியாக வச்சுருப்பேன், சட்டுன்னு அமையாது. நிறையா மாமியாக்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் படக்குன்னு அமையிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ஆயில்ய நட்சத்திரங்கிறதுனால அப்படி ஒரு டிராபேக்கு இருந்தாலுமே இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசையில் சூரிய உத்தி நடந்துட்டுருக்கு. சூரிய உத்தி வேலைக்கு ஆகாது, சந்திர உத்தியில் தான் கல்யாணத்துக்கான அமைப்பு வரும். அப்போ 2018 மே மாதத்துக்கு அப்புறம் முதல்ல வேலையில் உட்காருவீங்க, 19 கல்யாணத்துக்கான அம்சம் கைகூடும். அப்போ இப்போ கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போனீங்கன்னா மாமியால் கூட பார்க்க முடியாது. பேசாமல் சூரிட்டி வச்சுட்டு டிவியை போய் பாருங்கள், இல்லாட்டி யூடியூப் பாருங்கள், சரியாக ஓடிடும் கடகடன்னு டைம். சரியா?
அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையிறது 2018 மே மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு அமையும்னு சொல்லலாம். ஐயா, நீங்கள் எனது எழுதப்பட்டுள்ள ஜாதகத்தின் பக்கத்தை பார்க்க வேண்டி எனது இமெயில் ப்ரொஃபைல் பிக்சரில் எனது ஜாதகத்தினை ஸ்கேன் செய்து பதிவு செய்துள்ளேன். நன்றி ஐயா. இது எப்படி ஒரு வித்தை காமிச்சிருக்கீங்க? நான் பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுடைய ஒவ்வொரு தடவை கமெண்ட் போடுறப்பையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டைம் இல்லாதனால அந்த இதை வந்து எடுத்து வச்சு படிக்க முடியாமல் போயிடுது. சில டைமில் வந்து எடுத்து வச்சுருப்பேன் படிக்கலான்னு, அதுக்குள்ளே டைம் செட் ஆகாது, விட்டுட்டு போக வேண்டியதாக வந்துடும். அது மாதிரி. ஆனால் ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் படிச்சிட்றேன், அதனால் அது பிரச்சனை இல்லை. பதில் சொல்கிறதுக்கு தான் டைம் இருக்கோ இல்லையா தவிர, ஆனால் படிச்சிருவேன். மேஷ லக்னம், 3இல் கேது, சந்திரன், புதன், குரு, செவ்வாய், ராகு, பத்தில் சனி எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதான் ஜாதகமே வந்துருச்சே சார். ஸோ வேலை அமையட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். நன்றி கோவர்தன் நாகராஜ். அடுத்தது வந்து முத்து முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. இவர் விடுற மாதிரி ஐடியா இல்லை, அப்படியே அடித்த இடத்துலையே அடிப்பேன் நான் அப்படின்ற மாதிரி. திதிசூன்யம் பற்றி விளக்கவும் ஐயா. அது சார்ந்த கேள்விகள். 1, திதிசூன்யம் பெற்ற கிரகம் 5 கூடையவனாகி ஸ்திரத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் ஏறி 8-11க்குரிய நட்சத்திர சாரம் ஏறி உச்சம் பெற்று உடன் கேது இருந்தால் என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி. இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு இதை போட்டு சொல்கிறதுக்கு எனக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் டைமை கொடுத்துருந்தீங்கன்னா பளிச்சுன்னு எடுத்து சொல்லியிருந்திருப்பேன். போட்டதும் வந்துடுது. நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு டக்குன்னு புரியும் இல்லையா? சரி, அடுத்தது திதிசூன்யம் பெற்ற கிரகம் 8-11க்கு அதிபதி ஆகி 12இல் அஸ்தங்கம் அடைந்தால் என்ன பலன் ஐயா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. திதிசூன்யம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பஞ்சமி திதியில் பிறக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு திதிசூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லி 2 ராசி கொடுத்துருப்பாங்க. அந்த திதிசூன்ய ராசிகளில் வந்து கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறப்ப அதனுடைய ஃபுல் பவரில் வேலை செய்யாமல் பவர் கம்மியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உண்டு. இதை வந்து இன்னொரு வழியிலையும் எடுத்துக்கலாம். அதாவது அஷ்டவர்க்க பரல் இருக்கு இல்லையா, அந்த சமுதாய அஷ்டவர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா பரல் கம்மியாக இருக்கிற ராசியில் ஒரு கிரகம் சஞ்சாரம் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குரு சஞ்சாரம் பண்ணுறார், ஒரு 15 பரல் 20 பரல் இருக்கிற ராசியில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா அவருடைய பலன் வந்து கம்மியாக தான் கொடுப்பார். அதாவது இந்த இதில் சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஜப்பான்லேருந்து வந்த டேப் ரெக்கார்டரியா அதே மாதிரி இருக்குவார், ஆனால் டெல்லியில் செஞ்சதுன்னு வாங்கல, அது மாதிரி அந்த டூப்ளிகேட்டுங்கிற மாதிரியான அமைப்பில் வேலை செய்வார். அதே இது ஒரு 32 வரலுக்கு மேலே அல்லது 30 வரலுக்கு மேலே இருக்கிற ராசியில் வந்து உட்கார்றாருன்னு வச்சுங்களேன், அபரிமிதமான பலன்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். அது மாதிரி இந்த திதிசூன்யம் பெற்ற ராசிகளுக்குள்ள கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறப்ப கோச்சார பலன் எடுக்கிறப்ப, ஏன்னா திதிங்கிறது சந்திரனை வச்சு வர்றது, அப்போ கோச்சார பலனுக்கு தான் இந்த திதிசூன்ய ராசிகள். அப்போ கோச்சார பலன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசிகளில் வந்து உங்களுடைய திதிசூன்ய ராசி எதுவோ அதில் கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறப்ப அதனுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் அதில் வரும். நீங்கள் இதுக்கு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. யாரோ உங்களுக்கு அதை பெருசாக பில்டப் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய தசாபுத்தி எடுத்து கரெக்டாக கேப்சர் பண்ணிங்கனாலே கப்புன்னு பிடிச்சிக்கலாம் இப்போ என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. சரியா? அப்போ நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து இது பண்ண முடியாது. அதனாலேயே நான் தள்ளி விட்டுக்கிட்டே வந்தேன். ஆனாலும் நீங்கள் விடாமல் அடித்து நிமித்திக்கிட்டே தான் இருந்தீங்க கமெண்ட்டை. அதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க. அதில் தான் வந்து கட்டத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் கேட்குற கேள்வி புரியும். இதுக்காக கட்டத்தை எடுத்து போட்டு அதை வச்சு பார்த்து யோசித்து அப்படி பண்ணால் டைம் தான் போயிட்டுருக்கும். நன்றி முத்து முருகன். அடுத்தது வந்து அஜய் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார் பிரில்லியன் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்படி வேறு நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்களாம் அப்படி நினச்சிக்கிட்டு தான் பேசிக்கிறோங்க. அப்படிலாம் கிடையாது. தெரிஞ்சதை எடுத்து பேசுகிறான் அவ்வளோதானே தவிர இதில் பிரில்லியன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா இப்போ 10 இட்லி சாப்பிட்டா வயிறு நம்புதியா, 10வது இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு அப்படி கிண்ணுன்னு ஆயிடுச்சு, என்னமோ ஜேமில் தெரியுமா அப்படின்வாங்க. அப்படின்னா எடுத்தது முதல்ல அந்த 10வது இட்லியை சாப்பிட வேண்டியதானே. சாப்பிட்ட 9 இட்லி என்ன வேஸ்ட்டா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த 9 இட்லியும் போனதுனால தான் 10வது இட்லி ஃபில்லப் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி முடிச்சிருக்குது. அது மாதிரி நான் இந்த இதை எடுத்து சொல்கிறேங்கிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் விவரம் தெரிலன்னு அர்த்தமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் நல்ல விவரம் தெரியும். அவங்க வந்து எதுக்கு இதை சொல்கிறதுன்னு விட்டுருந்துருக்கலாம், அல்லது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த பக்கம் திருப்பாமல் கூட இருந்திருக்கலாம். திருப்பினாங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கலாம். அதனால் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம், அதானே தவிர மற்றபடி இதில் பிரில்லியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனிவே மிக்க நன்றி சார் அஜய்குமார். அடுத்தது வந்து கணேஷ் நாகராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கணேஷ்குமார் நாகராஜன் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. குட் ஈவினிங் சார், this is an apt video. In the previous video on the Budan and its effect, you forgot to mention about the Budan and Sukran conjunction. இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க.
அந்த புதன் எதோட சேர்றப்ப என்னென்ன மாதிரியான பலன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வரையில் இந்த சுக்கிரனை விட்டுட்டேன். ஆக்சுவலாகவே பேச்சு வழக்கெல்லாம் மறந்தாப்பில் விட்டுட்டேன் போல இருக்குது. எல்லாம் அடித்து தட்டிட்டாங்க. புதனை விட்டுட்டீங்க, புதனும் சுக்கிரன் சேர்றதை விட்டுட்டீங்க, அந்த காம்பினேஷனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருந்தாங்க கமெண்ட்டு. அஃப்கோர்ஸ் அதை தனியாக பண்ணிடுவோம். அது ஒரு பக்கம். இதில் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா, ஆல்சோ ஐ வுட் அப்ரிஷியேட் இஃப் யூ கேன் ஆன்சர் மை கொஷின் ஆன் மை சன் ஹாரோஸ்கோப் அண்ட் ஐ எம் ஒரிட். He was born in 20th April 2008 at 12:58 p.m. in Chennai. Look forward for your response to give the eager parent a relief அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. பட் கொஷின் என்னன்னு கொடுக்கல நீங்கள். ஈவன் தோ இதில் வந்து என்ன கொடுத்துருந்தீங்கன்னா 2008 ஏப்ரல் 20 12:58 p.m. யா லக்னம் வந்து கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து துலாம் ராசி, ஜென்ம நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம் வந்திருக்குது. ராகு தசையில் புதன் புத்தி நடப்பில் இருக்குது. ராகு வந்து லக்னத்துக்கு 7-1-8 நிற்கிறார். புதன் 12க்கு அதிபதி, 3க்கு அதிபதி, அவர் போய் 10ஆம் பாவத்தில் நிற்கிறார். இந்த 8ஆம் இடத்துல ராகு நிற்கிறதுங்கிறது ஒன்றும் பெரிய தோஷம்லாம் கிடையாது. 8ஆம் இடத்துல ராகு என்ன செய்யும்னு கூட ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ அஷ்டம ராகு அப்படிங்கிறத பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை. ராகு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாசாரம் தான் வாங்கி நிற்கிறாரு. அதே மாதிரி கும்பத்தில் நிற்கிறதுங்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற இப்போ சிம்மத்தில் 8ஆம் இடத்துல நிற்கிறதுக்கும் கும்பத்தில் 8ஆம் இடத்துல நிற்கிறதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து புதன் வந்து வித்யாகாரகனாகி வலுவாக தானே இருக்கார். அதனால் கல்வி யோகம் உண்டு. உங்களை விட்டு வெளியில் வச்சிங்கன்னா நல்லா படிப்பான். வீட்டில் வச்சு படிக்க வச்சிங்கன்னா இவங்க அம்மாவுக்கு 2 டிகிரி வாங்கி கொடுத்துருவான். இந்த நீ 2 PA MA எது என்னத்தையா வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா ஃபுல்லாக ட்ரில் எடுத்துருவேன் அவங்க அம்மாவை. அதனால் ஹாஸ்டலில் வெளியில் வச்சு படிக்க வைக்கிறதுங்கிறது அவருடைய கல்விக்கு நல்லது. வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறது இவங்க அம்மாவுக்கு நல்லது. அம்மா நாலேஜபிளாக வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் கேட்டிருந்தது இதான் கேட்டிருந்தீங்க. அதில் கொஸ்டின் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக போடல. எனவே நன்றி கணேஷ்குமார் நாகராஜன். அடுத்தது வந்து சேகரன் ஏவியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சார், ஐ எம் Sekharan here, good day to you. All your videos are excellent regarding astrology and point of view according to Parasara astrology. Great efforts, sir. God bless you. Your effort made to help people. ரொம்ப thanks sir. God blessing உங்களுக்கும் கொடுக்கட்டும். Thank you sir. I would like to inquire about my ஜாதகம் regarding want to ask my marriage time. I still waiting for time to get married. டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 1980ஆம் ஆண்டு பிறந்திருக்கீங்க. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 3:50 AM பிறந்திருக்கீங்க. பிறந்தது கோலாலம்பூரில் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ சார். மே காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. அப்போது சேகரன் ஏவியேட்டருக்கு என்ன சொல்லலாம்? கடக லக்னம், மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. செவ்வாய் தசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. செவ்வாய் லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துலேயும் ராகு உட்காந்துருக்கிறது லக்னத்துலேயும் உட்காந்துருக்காங்க. ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரையில் உங்களுக்கு கல்யாணம் ரெடி ஆயிரும். சரி, ராகு புத்தி எப்போ முடியுது? 2018 மார்ச் மாதம் 18ஆம் தேதி முடியுது. அப்போ அது வரைக்கும் போய் பொண்ணு பார்க்க வேணாமா? ஒன்றும் பார்க்க வேணாம், சும்மா இருந்தால் போதும். போய் பொண்ணை இன்னமும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அதனால் ராகு புத்தி முடிகிற வரைக்கும் பேசாமல் இருங்க. ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரையில் நீங்கள் பொண்ணு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு கண்டிப்பாக செட் ஆகிடும். வரக்கூடிய வரன் வந்து தமிழ் பேசக்கூடிய வரநாத்தியாக இருக்குன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதுவும் பூச புனஸ்காரம் ஆச்சார அனுஷ்டானத்துல எல்லாம் பட்டையாக கிளப்பக்கூடிய ஒன்றா இருப்பாள். அதே மாதிரி தென்மேற்கு திசையிலேருந்து வரன் வரணுன்ற மாதிரியான அமைப்பு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று உள்ள வீடாக இருக்கணுன்ற மாதிரியான அம்சம். தாய் தகப்பனார் 2 பேருமே இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு பொண்ணு நல்லா லட்சணமாக இருக்கும். உங்களோட கொஞ்சம் கலராகவே இருக்கும். படித்த பொண்ணாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். அதுவும் சம்பாதிக்கக்கூடிய பொண்ணாக இருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த பிள்ளையை ஃபஸ்ட்டு பார்க்குறச்ச அந்த பொண்ணு சிவப்பு கலர் பச்சை கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு வரன் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. ஸோ சேகரன், கல்யாணத்துக்கான டைம் வந்துருச்சா? 2018 மார்ச் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு கல்யாணத்துக்கான பீரியடு. அப்போ நீங்கள் போய் பொண்ணு பார்த்தா போதும். இப்போ வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். சரியா? மிக்க நன்றி சேகரன் ஏவியேட்டர். அடுத்தது வந்து சிவகுரு அருள் நந்தி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹலோ சார், ப்ளீஸ் டெல் மீ பிகினிங் யூ எவ்ரிடே ஐ எம் டையிங் நவ் ஹியர் டு கோ டிப்ரெஸ்ட் ஐ டோன்ட் நோ வென் ஐ எம் கோயிங் டு கெட் மை லைஃப் பேக் மை ஃபேமிலி ஆல்சோ நாட் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் மீ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு போட்டு 21 May 1962 அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. டைம் 12:47 கொடுத்துருந்தீங்க. AM மேல் அப்படிங்கிற வரைக்கும் கொடுத்துட்டீங்க. பட் வேர் யூ ஹவ் பார்ன் அதை கொடுக்கல. பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கல.
அப்போ இதை கால்குலேட் பண்ண முடியாது. அதான் அந்த டைம் அப்படிங்கிறது. சிலருக்கு வந்து சார் எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த அந்த அந்த ஜாதகத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக உட்காந்து பேசி கூட வச்சுருப்போம். பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இல்லாமல் வெறும் வீடியோ மட்டும் அப்படியே ஊமை சாடை மாதிரி ஓடிக்கிருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. திருப்பி உட்காந்து மறுபடியும் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போது அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இதை நான் வந்து இதுக்கு முன்னால் பார்க்கல. அருள்நந்திங்கிறத வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். சரி பார்த்துட்டு சரி இப்படி எழுதிருக்கீங்களே எடுத்து வைப்போமா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா ஊரை காணோம், எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு. எனிவே நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க லைஃப்பில், இல்லைன்னு இல்லை. போட்டு விடுங்க, அடுத்த கமெண்ட்லேயாவது கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி கொடுங்க. உங்களுக்கான பதிலை பார்ப்போம்.